ஏய் எனக்கு ஐஸ்கிரீம் குடுடா. ம். தரமாட்டியா? சித்தப்பாக்கு தரமாட்டியா? மாமா வாங்கி கொடுத்தா எக்ஸ்ட்ரா. இப்ப இதுல எனக்கு தருவியா மாட்டியா? தருவியா? குட் பாய்டா நீ. நீயே சாப்பிடு. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். சமையல் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து அவன் சொல்றான், அவன் மாதாஜின்னுவான்ல, குட் மார்னிங் ஆன்டி ஜின்னு சொல்லு. இல்ல அப்ப நான் வேற மாதிரி இப்ப சொல்றேன். குட் மார்னிங் லட்டுஜி. மோடிஜி மாதிரி இனிமே ஆண்டி லட்டுஜி. என்னென்ன பேர்லாம் செலக்ட் பண்றாங்க எனக்கு. என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? உனக்கு பிடிக்காத மெனு வெஜ். ஆப்வியஸா சாட்டர்டேனா வெஜ் தானே முன்னாடியே இன்னைக்கு தெரியும். ஃப்ரைடே. நீ ஃப்ரைடே தானா? ஓ ஆமா. அப்புறம் ஏன் இன்னைக்கு வெஜ்? ஃப்ரைடே தான் எல்லா நாளும் நான்வெஜ். இங்க ஃப்ரைடே, அப்புறம் வந்து சாட்டர்டேல நான் வெஜ் தான். அச்சா, இன்னைக்கு ஏதோ கிழமை வேற போல. இன்னைக்கு வந்து சக்கரை சதுர்த்தி, சக்கரை கடை அதான் பார்த்தேன். விநாயகருக்கு பூஜை நடத்தலாம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல கீரை, ரசம். கீரை எங்க காணோம்? என்ன கீரை? மணத்தக்காளி கீரை. ஓகே. இது தக்காளி ரசம். இது கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல். அவ்வளோதானா இன்னைக்கு? அவ்வளோதான். தயிர். அவ்வளோதானா இன்னைக்கு? என்ன இன்னைக்கு சிம்பிளா பண்ணிட்டீங்க? கீரை இருக்கு, ரசம் இருக்குது. இல்ல உங்க ஸ்டாண்டர்டுக்கு இது எல்லாரும் வந்து இதுவே உங்களுக்கு சிம்பிளா அப்படின்றாங்க. இது சிம்பிள் கிடையாது. உங்க ஸ்டாண்டர்டுக்கு இது சிம்பிள் இல்ல அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா வெஜ்ஜுன்னா காய்கறி பொரியல்லாம் வெயில்ல யாருக்கும் இறங்க மாட்டேங்குது. கரெக்ட். அதனால கீரைக்கு மேட்சிங்கா கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் நல்லா காரமா, இதுவும் அது மேட்ச் ஆயிடும். சாப்பிட்டு சம்மருக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சாதான் நல்லா இருக்கும். மஸ்மெலன் ஃபுல்லா பெரிய பழம் வச்சிருந்தால காலி பண்ணிட்டோமா? காலியா? அதுதான் பெருசு வாங்கிட்டு சொன்ன மாதிரியே டப்பு டப்புன்னு காலி பண்ணிடுறாங்கய்யா. பெருசுல நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதே சிறுசு சின்ன சின்னதா வாங்குறத விட பெருசா ஒன்று வாங்கி ஜூஸ் போட்டோம்னா அது நல்லா டேஸ்ட் இருக்கும். நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்படி போகும்போது ஒரு கிளாஸ், அப்படி போகும்போது ஒரு கிளாஸ். ஏன்டா கையால திறந்தெல்லாம் வர மாட்டியாடா? குட் பாய். கை கழுவு, கை உங்க அம்மா கிட்டே கழுவு. அதுக்கு எதுக்கு வெளில போடு? குளிக்கல நீ? கையோட போட்டு வந்துருக்கீங்களா? சூப்பரா இருப்பல. கழுத்து நைட்டா. அம்மா நான் ஆல்ரெடி ரைட்டா தான் இருக்கேன். எங்க ஹைட்டா இருக்கே என்ன பாரு. இன்னும் பெரிய பையனா ஹைட்டா சொல்லு. ஏ செத்தி கிட்ட வந்துட்டு இடுப்பு கிட்ட வந்துட்டேன். அம்மா பாருங்க வந்து இல்ல. ஐயோ மேலே வந்துட்டானே. இன்னும் கொஞ்சம் போறா இப்படி பாக்கணும் போல. இன்னும் 4-5 வருஷம் தான். அவ்வளவுதான். ஸ்லோவா தர. உள்ள தர. இல்ல இப்படி வா. டோட் சொல்லு. உன்னை கார்ட் பண்றதுக்கு இங்கேயே உட்காந்துருக்காரு அவரு. கண் பார்வையில நான் இருக்கோம். இல்லைன்னா கத்துக்கிட்டுன்னு இருப்போம். அம்மா அம்மா எங்க போனேன்? நீங்க யாராவது காப்பாத்துங்க. அம்மா கிட்ட என்ன கொண்டு போய் சேருங்க. அப்புறம் ஆயில்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே, கொரியர் அனுப்பிச்சா எங்க அம்மா என்ன கொன்றுவாங்க. அதனால நாளைக்கு காலையில உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கொரியர் ராக்கி பாய் அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து அவனோடது போட்டோகிராஃபி, அந்த உண்டியெல்லாம் அனுப்பலாம். ஆயில்லாம் வந்து வெள்ளிக்கிழமை டியூஸ்டேஸ்ல வீட்டை விட்டு வெளில போக கூடாது. அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இங்க இருந்து கொரியர் பண்ணும்போது என்னால இந்த 2 நாள் கொரியர் பண்ண முடியாது. அதனால நாளைக்கு காலையில எல்லாருக்கும் கொரியர் அனுப்பிச்சிருவேன். ப்ராபப்ளி மண்டே டியூஸ்டேல எல்லாருக்கும் வந்துடும். ஓகேங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் மண்டே டியூஸ்டே உங்களோட கொரியர் வந்துடும். என்னடா விளையாட போறீங்க? என்ன விளையாட போற? அவர் ஃபுல்லா வண்டியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கூப்பிடுறாரு. ஏய் காரு வாட் வீல்ஸா? 3 + 1 7 cars. 1 2 3 4 5 6 கார் தான் இருக்கு. 3 + 4 7 கரெக்ட். உங்ககிட்ட ஆனா 7 கார் இல்லைன்றது உனக்கு தெரியலையா? ஒரு கார் இல்லையப்பா.
நான் மேஜிக் பண்ணவா? நான் ஒரு மேஜிக் பண்ணி 8 கார் வர வைக்கவா? யூ ஹேவ் இட் ரைட்? மேஜிக் பண்ணவா? இங்க பாரு. சௌபி சித்தியை செக் பண்ணி பாரு, ஒரு கார் எக்ஸ்ட்ரா. போய் சொல்றாங்க, சித்தப்பாவை செக் பண்ணி. செக் பண்ணி பாரு. அவங்க வச்சிடல, நான் சும்மா. என்கிட்ட இல்லடா. கண் பார்வையிலேயே வந்துட்டாரு. கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா? இவனை கொஞ்சம் கூடாதாங்க. அவருதான் கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, பன்னிக்குட்டி, எல்லா குட்டியும். அப்ப நான் குக்கி வந்து பன்னிக்குட்டின்னு கொஞ்சிக்கலாமா? அவன் நாய்க்குட்டி தானே, அவனை நான் செல்லமா கொஞ்சறேன்னு அவனுக்கு எப்படி நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு நான் சொல்ல முடியும்? நான் பன்னிக்குட்டின்னு கொஞ்சிக்கிறேன், எருமை குட்டின்னு கொஞ்சிக்கிறேன். எருமை குட்டி. இவனை என்னன்றா கொஞ்சறது? ஓ இவனை கப்புன்னே நீ கொஞ்சனா போதும். இது வந்து என் செல்லம், என் கூடு போய், என் பட்டு, என் லட்டு. வேணவே வேணாண்டா, நீ அவனையே கொஞ்சிக்கோ. உனக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன். கோச்சிக்காதீங்கண்ணே, நீங்க பெரிய செல்லம், இவன் குட்டி செல்லம். என்னமா அவனும் குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. இவனை கொஞ்சனா அவனுக்கு பிடிக்கல, அவனை கொஞ்சனா இவனுக்கு பிடிக்கல. சரிம்மா நான் போறேம்மா. இவனும் போறான் பாரு. அவனை தூக்கி செல்லம் ஒண்ணு கொஞ்சம் உழைச்சி இறக்கி விட்டாதான் அமைதியா இருக்கும். அவனை விட இவன் சின்ன பையன்டி, இவனுக்கு இருக்காதா? எல்லாம் சித்தி மேல இவ்வளவு பாசம் பொழிஞ்சு சித்தி என்ன பண்றது? அவ்வளவு டிமாண்ட் உங்களுக்கு. ஆக்சுவலா எல்லா சித்திக்குமே டிமாண்ட் அதிகம் தெரியுமா? கண்ணின்மணி கண்ணின்மணி இத பாருமா. ஆண்டி உங்களதான் சொல்றேன். 2 நாளா பூ கட்டுங்க யாராவது. நானும் கண்டுக்கல, அம்மளாவும் கண்டுக்கல. போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்து. வீட்டுல பூத்த பூப்பா இவ்வளவுமா? எல்லாமே வீட்டுல பூத்து. ஆறா 3 நாள் பூ. எங்க அப்பா எங்க அம்மாக்காக வளர்க்கறாரு. அப்படியா? மேல போய் தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்லாம பறிச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து டெய்லி வச்சிருவாரு. இவங்க இந்த 60 அடி கூந்தல்ல கட்டி வச்சுக்கிட்டு காட்டுவாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு வச்சுக்கிட்டு கட்டல. இந்த மாதிரி நீயும் எனக்கு ஒரு செடியை வளர்த்து டெய்லி பூ பறிச்சு வைப்பியா? கட்டல. சரி நீ கட்டலாம், கட்டினேன். I'll bring the gardens for you. பாதிதான் பேக்கிங் முடிஞ்சிருக்கு. அப்படியா? ஏங்க கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மண்டே டியூஸ்டே வந்துரும்னு பாதி பேக்கிங் தான்ற. இன்னைக்கு பண்ணிடுவேன், எப்படி நாளைக்கு காலைல தானே அனுப்ப போறேன். அதோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காட்டன் பாக்ஸ் போடணும். இதான் பிஆர் பாக்ஸ். பேர் பிஆர் பாக்ஸ். உள்ள என்ன இருக்கும்னு கேட்டாங்க. பிஆர் பாக்ஸ் உள்ள வந்து என்னோட ஹேர் ஆயில், ஆர்சி ஹேர் ஆயில் இருக்கும். இது எல்லாமே கிளாஸ் பாட்டில்ன்றதுனால சேஃப்டி பேக்கிங்க்கு இந்த காட்டன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தேங்க்யூ நோட், ஒரு பிராஸ் பவுல், அப்புறம் ஒரு ஸ்க்ரன்ச்சி, ஒரு ஜூட் பேக்ல ஹெட் மசாஜர், உட்டன் ஹெட் மசாஜர். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த உட்டன் பாக்ஸ்ல வரும். இதுதான் பிஆர் பாக்ஸ். ஓகே. ஆல்ரெடி 3 பிஆர் பாக்ஸ் பார்சல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லாம ஹேர் ஆயில்ஸ் வேற பேக் பண்ணியிருக்கேன். ஓஹோ அப்படியா விஷயம்? என் கை கலர் உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? புளிஞ்சனாலயா? இந்த கை கொஞ்சம் டார்க்கா இருக்கா இந்த கையோட. இது ஹேர் ஆயில் வேலை பார்த்ததுல வந்தது. மூலிகை எல்லாம் பட்டு பட்டு கை இந்த கலர்ல இருக்கு. அதனாலதான் பூ கட்டலையா நீங்க? நேற்று ஃபுல்லா ஹேர் ஆயில் ஒர்க் இருந்தது, இன்னைக்கு பேக்கிங் ஒர்க் இருக்கு. அதனால அம்மா நான் யாரையும் நம்பி இல்லை, நானே கட்டிப்பேன்னு கட்டுறாங்க. வந்திருக்காங்க. சரி கேட்டு பார்த்தேன். போயிட்டா நான் தானே கட்டிக்கணும். அதனால நான் வந்து போஸ்ட் பண்றது கிடையாது. நம்மளே நம்மளே பார்த்துப்போம். ஹெல்ப் பண்ணுறோம். அங்கிள் உண்மையாக உங்களுக்காக தான் இந்த பூ வளர்க்குறாங்களா? ஒரு செடி வளர்க்குறது பிடிக்கும். மல்லி செடி, கனகாம்பரம் செடி வச்சிருக்காரு. அதில் சீசன் பூக்குது.
பறிச்சுன்னு வந்து இந்த டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல இங்க பாரு நிறைய பூ பூக்குது வீட்டுல. ரோஸ், செம்பருத்தி, மல்லி, கனகாமரம்னு டிசம்பர். அதுல டிசம்பர், செம்பருத்தி, அந்த பெரிய பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாமி ஃபுல்லா வச்சிருவாரு. இந்த மல்லிப்பூ மட்டும் தனியா எடுத்து ஒரு தட்டுல வச்சு அம்மாக்கு வச்சுட்டு போவார். அப்ப அந்த மல்லிப்பூ செடி யாருக்காக வளர்க்கறது சொன்னா அவங்க வந்து இவ்வளவு குசும்பா நான் இந்த சாமிக்கே வைக்கிறேன்னு வைக்க போறாரு. அப்ப அங்கிளுக்கும் உங்க மேல அவ்வளவு லவ். ஆமாவா இல்லையா அதை வெக்கம் மட்டும் சொல்லுங்க. வருது வெக்கம். ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. பப்ளிக்கா நான் அதை பத்தி பேசுறது. Auntie is that typical generation where she doesn't share her love. ஏன்னா கண்ணு பட்டுருமா? No comment. ஓ புது ப்ராடக்ட் இப்பதான் ஆன்ட்டி காட்ட போறியா? பத்தியா நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. அது ஆன்ட்டிக்கே வச்சுக்கோ. எங்க அம்மா அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்கடா. நான் ராகேஷ் இதுல வந்து என்னோட முடி நல்ல முடி மாதிரி அடர்த்தியா இருக்கிறவங்க போடுறது, என் முடி மாதிரி போடுறதுக்கு இது 2 வருஷத்துக்கு போதும். பெரிய பெரிய ஹேர் கோம் வாங்கி கொடுத்தாலே திட்டுவாங்க. ஏன் மண்டைக்கு பெருசு ஏன் வாங்கின, மெலிசா வாங்கு. ஏன்னா நம்மளுக்கு முடி இல்ல. ஸோ இது பேம்பு பிரஷ் ராகேஷ்க்கு அப்பாக்கு கொடுக்க போறேன். அப்பாக்கும் தேவைப்படாது. இதுக்கான பின் விளைவை சந்திக்க நீங்கள் காத்திருங்கள். நானும் காத்திருக்கேன். அவனுக்கு